இப்படி ஒரு சம்பவங்கள்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டோம். அப்படியான சம்பவங்கள்லாம் இன்னைக்கான எபிசோட்ல நடந்தது அப்படிங்கிறப்ப, உண்மையாவே மெய் சிலிர்த்து போச்சுது அப்படின்னு தான் சொல்லணும். தீபிகா கிட்ட இப்படி ஒரு மாற்றமா? தீபன் கிட்ட அவ்வளோ உருகி உருகி பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம மல்லி கிட்ட கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அடடா! இதெல்லாம் உண்மையா நடக்குதா? இல்ல கனவா? அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஆச்சரியப்படுத்துறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் பாசிட்டிவா கொண்டு போறாங்க. ரொம்ப ரொம்ப பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. இந்த பாசிட்டிவ் ட்ராக்குக்கு இடையில நம்ம வெண்பாவையும் கண்டுபிடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். ஏன்னா மல்லி தகவல் கொடுத்ததன் அடிப்படையில தான் அந்த குழந்தைகள் எல்லாம் இப்போ தீபிகா பயங்கரமா மாஸ் பண்ணி காப்பாற்றியிருப்பாங்க. அதனால டிவி பேப்பர் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரே பாராட்டு மழை தான். கமிஷனருமே அவங்கள கூப்பிட்டு பாராட்டியிருப்பாங்க. உங்களுக்கு ப்ரமோஷன்லாம் நிச்சயமா உண்டு அப்படிங்கிற மாதிரி அவார்டுக்கு பரிந்துரைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிடுறாங்க. இதனால தீபிகா பயங்கர ஹாப்பியாகிறாங்க. அவங்களுக்கு உடனே யார்கிட்டயாச்சும் இந்த விஷயத்த சொல்லணுமே அப்படின்னு சொல்றப்ப அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகிற ஒரே பர்சன் அவங்க ஹஸ்பண்ட் தீபன் தான் அப்படிங்கிறதால தீபனுக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. முகம் ஃபுல்லாக அவ்வளோ சந்தோஷம். நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறப்ப தீபனுமே அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. நிச்சயமாக உனக்கு பெரிய ஹோட்டலில் ட்ரீட் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த சூழ்நிலை தான் இப்போ தம்பதிகளாக விஜய் மல்லியை பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. ஏன்னா விஜயோட காலில் அடிபட்டிருக்குது அப்படிங்கிறதால அவங்கள பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கிறப்ப, ஆனால் விஜய்க்கு அது சந்தோஷத்தை கொடுக்கல. நீங்கள் எனக்கு காலில் அடிபட்டிருக்கு அப்படிங்கிறதுக்காக என்னை பார்க்க வர வேணாம், என் குழந்தைக்கான தகவலை கொடுத்தீங்கன்னா இப்போவே நான் ஓடி போய் பார்க்க போவேன் அப்படிங்கிற மாதிரி தான் விஜய் சொல்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் கவலையே படாதீங்க. போலீஸ் தரப்பில் இருந்து அந்த ஆம்புலன்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் வெண்பாவை மீட்டுருவாங்க. நீங்கள் தைரியமாக இருங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. ஆனால் மல்லி அதெல்லாம் பொறுமையாக இல்லை, நானே போய் தேடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப மல்லி கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி இப்போ மல்லி கிட்ட கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்புமே கேட்குறாங்க. ஏன்னா அவங்க தம்பி விஷயத்தில் அவங்க மல்லியை தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதால ஸ்டார்டிங்கில் இருந்தே அவங்களுக்கு கொடுத்த பிரச்சனைகள்லாம் சொல்லி இப்போ மன்னிப்பு கேட்குறாங்க. மல்லியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எனக்கு என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம், என் குழந்தைய மட்டும் என்கிட்ட மீட்டு கொண்டு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ மல்லி சொல்கிறாங்க. நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லி தான் இப்போ தீபிகா ஆறுதல் சொல்கிறாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம வெண்பாவை மீட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்க்கப்படுது. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.